அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ் கே கோபி. இந்த குரல் பதிவு பல பேர் வாழ்க்கையில் பல விஷயத்தை கனெக்ட் பண்ணும். இது ஒரு கூட்டு பிரார்த்தனைக்காக பதிவு செய்கிற குரல் பதிவு. அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அதன் பின்னால் கடந்த டிசம்பர் மாதத்தில் அன்பரசன் ஒரு முருக பக்தர் ஒரு தெய்வ குழந்தைக்கு ஒரு பெரிய உதவி பண்ணுறார். அவர் பண்ணதுனால அந்த குழந்தையோட விதி தலையெழுத்து எல்லாமே மாறி நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு அந்த குழந்தைக்கு மிஷின் கொடுக்குறோம். அவர் எப்படி இந்த தெய்வ குழந்தைக்கு பண்ண வந்தாருன்னா, யார்கிட்ட உதவி கேட்கலான்றப்போ இவர் பேர் எனக்கு மைண்டில் வருது, இவரோட முகம் வருது தியானத்தில். இவர்கிட்ட அந்த உதவி கேட்குறேன், அவர் உடனே பண்ணுறாரு. நான் சொன்னேன், ஐயா இது ஒரு பெரிய உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்காவும் ஒரு புண்ணியமாக மாறுங்க அது அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்கிறேன். அது நிச்சயமாக அவரோட பக்தி தான் இதுக்கு காரணம். அவரோட முருக பக்தியில் நம்ம ஏதோ ஒரு சிறு கருவியாக இருந்து அவரோட விஷயத்தை மாற்ற போகிறோம். அதேமாதிரி அவர் ஒரு குழந்தையோட தலையெழுத்தை மாற்றுறது கண்டிப்பாக இவருக்கும் ஏதோ ஒரு வகையில் மாற்றம் இருக்கும். நான் பல இடத்துல பல பேரோட வாழ்க்கையில் உணர்ந்திருக்கேன். அந்த அன்பரசன்றவர் டிசம்பர் மாதம் உதவி பண்ணுறாரு. கடந்த தைப்பூசத்துக்கு முன்னாடி, பௌர்ணமிக்கு முன்னாடி அவர் இமயமலை கார்த்திக் சுவாமி முருகரை பார்க்கலான்னு சொல்லி கிளம்பியிருக்காரு. என்கிட்ட அவர் சொல்லலை. கண்டிப்பாக என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமாக பௌர்ணமிக்கு அப்புறம் போங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அமாவாசையும் பௌர்ணமியும் மிகப்பெரிய கர்ம சூழ்ச்சிக்கு உண்டான நாள். ஆனால் அவர் என்கிட்ட பதிவு செய்யலை, என்கிட்ட சொல்லவும் இல்லை. அவர் ஒரு ஆசையில் கார்த்திக் சுவாமி முருகரை பார்க்கணும்னு சொல்லி கிளம்பிட்டார். ரிஷிகேஷில் ஹரித்வாரில் அவர் கங்கை நதியில் குளிச்சுட்டு வெளில வரப்போ அவருக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்படுது. அந்த விபத்தில் அவர் 2 மணி நேரம் அன்கான்ஷியஸ் போயிடுறாரு. அவரோட மூளை சம்மந்தப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர் தலையில் இருக்கிற ஸ்கல்ப் கிராக் ஆகுது. பெரிய பாதிப்பு. கிட்டத்தட்ட ஒரு மறுஜென்மம் எடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும், இல்லைனா உயிரே போயிருக்கோம். அவர் அங்கே ஹரித்வாரில் 2 நாள் அங்கேயே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ சென்னைக்கு மாறி வந்திருக்காரு. இப்போ தற்போது காவேரி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்கு. அவங்க மனைவி எனக்கு காலையில் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு எனக்கு பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா ரொம்ப நல்லா இருந்தவர் இப்படி ஆயிருக்கேன்ட்டு. நான் நிறைய உணர்ந்த விஷயங்கள் தர்மம், நீங்கள் செய்கிற தர்மம் என்றைக்காக இருந்தாலும் உங்களை காக்கும். உறுதியாக 100% 1000% காக்கும். அதில் எப்படியோ ஏதோ ஒரு வகையில் இவருக்கு அவங்களே சொல்கிறாங்க இது மறுஜென்மம் தான், இல்லைனா அவர் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பெரிய முருக பக்தர். பெரிய முருக பக்தன் தாண்டி உன்னதமான முருக பக்தர். அவருக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். எனக்கு அவர் அந்த செய்தி கேட்டதுலேருந்து ரொம்ப மனசு வருத்தம். ஏன்னா அவ்வளோ ஆத்மார்த்தமாக அந்த உதவியை செஞ்சார். இந்த குரல் பதிவு கேட்குற எல்லா முருக பக்தர்களும் ஒரு அன்பரசன்றதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விரைவில் அவருக்கு இந்த மருத்துவம் சார்ந்து எல்லா விஷயமும் நடக்க போகுது. அவர் குணம் பெற்று கண்டிப்பாக முருகர் சாட்சியாக இதை பதிவு பண்ணணும். பதிவு பண்ணுவார். அதுக்கு உண்டான முருகர் கருணையை கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறப்பெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லி தவிர்க்கிறதுக்கும் செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கும் நிறைய காரணம் இருக்குது. தைப்பூசம் அன்னைக்கு ஒரு தருண் ஒரு குழந்தைக்கு மிஷின் கொடுக்குது. எல்லா ஏற்பாடும் பண்ணி ஆனால் முடியல. இப்போ நாளைக்கு புதன்கிழமை கொடுக்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு உண்டான நேரமும் நம்மளுக்கு உண்டான நேரமும் எல்லாம் இயற்கை எப்போ அனுமதிக்குதோ அப்போ தான் நடக்குது. ஸோ இந்த அன்பரசன்ற ஒருத்தருக்காக பிரார்த்தனை பண்ணிங்க. எல்லா புழு முருகனுக்கே நன்றி.